நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமேல் என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம். பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா in association with Sri Varma Kerala Ayurveda and Horticulture. நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய சவாலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா, பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அவர்களுடைய மூளை வளர்ச்சி சார்ந்த, அறிவு சார்ந்த வளர்ச்சி சார்ந்த, பிறக்கும் போதே ஏற்படுகின்ற சில குறைபாடு நோய்கள் இன்றைக்கு சமூகத்தை அச்சுறுத்தி வருவதை பார்க்கிறோம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு மிக குறைவாக இருந்த இந்த நோய்கள் சமீப காலங்களில் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருவதையும், இந்த நோய்களுக்கான சிகிச்சைகள் முறையான சிகிச்சைகளாக இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவர்களுடைய ஆயுட்காலம், இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சார்ந்த சிரமமே அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இருவரையும் மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்திற்கும் மிகப்பெரிய அளவில் துயரத்திற்கும் உள்ளாக்கி விடுவதை பார்க்கிறோம். ஏன் இந்த சிரமம் ஏற்படுகிறது? 2 காரணங்களை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, இன்றைக்கு தாயுடைய கருமுட்டையும் தந்தையுடைய உயிரணுவும் சேருகின்ற போது அந்த நேரம் மற்றும் இவர்கள் இருவருடைய மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை, ஆரோக்கியமான உடல்நிலை, மனதும் உடலும் ஆத்மாவும் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நிலையற்று இருக்கும்போது இந்த ஒரு நோய் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணமாகவே அது மாறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு பீஜ தோஷம்னு சொல்வோம். இன்றைக்கு நேரடியாக அந்த தாயும் தந்தையும் அவர்களுடைய இணைகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிரணுக்கள் இணைகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாதப்பித்த கபத்தில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் இந்த நோயை நேரடியாகவே உருவாக்கி விடுவது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பரம்பரையில் யாருக்கும் ஏற்படாத இந்த குறைபாடு, குறிப்பாக தாய்க்கோ தந்தைக்கோ நேரடியான இரத்த சொந்தங்களுக்கும் ஏற்படாத இந்த குறைபாடு ஏன் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணம் நம்மில் நிறைய பேர் யோசிக்கின்ற, நிறைய பேர் நிறைய ஊடகங்களில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக, இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகின்ற காரணங்கள் அல்லது காரியங்கள் இதற்கு ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் பதில் இல்லைன்னு சொல்வதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணம் குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியின்மை, டிலேடு மைல்ஸ்டோன்னு சொல்லக்கூடிய தாமதமாக முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை, குழந்தைகளுடைய உருவம், செயல்பாடு மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் அனைத்துமே இன்றைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய காரணங்களாக 2 காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம். முதல் காரணம் பீஜ தோஷம்னு சொல்லுவோம். பீஜ தோஷம் அப்படிங்கிறது 5 முக்கியமான காரணங்கள்: உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், காயங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் பரம்பரையாக அல்லது நம்முடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காரணங்களால் ஏற்படக்கூடியது. இந்த 5 காரணங்களில் மிக முக்கியமான காரணம் தான் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம்னு சொல்லுவோம். இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சில வகையான கர்மாக்களை இந்த பிறவியில் நாம் கொண்டு வரும்போது அதுவே இந்த வகையான நோய்களுக்கு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. அதனால தான் தாயும் தந்தையும் ஆரோக்கியமாக இருந்தால் கூட பிறக்கின்ற குழந்தை, ஒரு குழந்தையோ அல்லது 2 குழந்தையோ கூட தொடர்ந்து இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டு சிரமப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் முதல் குழந்தையாக இருக்கும்போது 2வது குழந்தை இதே மாதிரி சிரமத்தோட பிறந்து விடுமோங்கிற பய உணர்வோடு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம்.
இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, ஆரோக்கியப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தோஷங்களை, தாதுக்களை, உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி மாற்றங்களை சரி செய்து, உடலில் இருக்கக்கூடிய வர்மங்களையும் அவயங்களையும் சக்தியுறச் செய்து, ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றுவதற்கான தெய்வ விபாஷய சிகிச்சைக்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளும் போது குழந்தையுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, அடுத்த குழந்தைக்கான முயற்சி, ஆரோக்கியமான குழந்தைக்கான முயற்சிகளையும் ஈட்டி தரும். அப்படிங்கிறதுல தெய்வ விபாஷய சிகிச்சை மிகுந்த சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.